ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 27 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம ஒரு இந்த பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போது இதோட இது எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டைமில், ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி. இதில் நம்ம எந்த டைமில் ஏதாச்சும் ஒரு டைமில் வந்துட்டு அந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு அப்புறம் செல் பண்ணோம் அப்படின்னா அப்படி பை அண்ட் செல் பண்ணும்போது எந்த ஹையஸ்ட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணணும் என்னென்னா, நம்ம பை பண்ணுறதுக்கு முன்னாடி செல் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 1ல் வாங்கிட்டு 5ல் விற்கலாம். அதுவே நம்ம 1ல் வாங்கிட்டு 7ல் விற்க முடியாது. ஸோ இதனால் நம்ம ஒரு லீஸ்ட் பாயிண்டில் வாங்கிட்டு ஹையஸ்ட் பாயிண்டில் விற்கும்போது இந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸில் நமக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இதை நம்ம இது பண்ணோன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 2 sum ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி ஒரு அப்ரோச் என்னென்னா, லைக் நம்ம ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ, நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ, நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ, நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ அப்படின்னு கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அடுத்த வேல்யூ எடுத்துக்கிட்டு ஒன்றுனா இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க கம்பேர் பண்ணாமல் அதுக்கு அடுத்து இருக்கிறது கம்பேர் பண்ணி லைக் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து பேசிக்கான ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம அந்த 2 sum ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி அவுட்டரில் இருக்க அதில் எப்படி லைக் நம்ம இந்த வேல்யூஸை ஆட் பண்ணி அது அந்த டார்கெட்டில் இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். இதில் அதை மைனஸ் பண்ணி நெக்ஸ்ட் இருக்க வேல்யூவோட மைனஸ் பண்ணி அது வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு, மேக்ஸ் வேல்யூவாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். அவ்வளோதான். இதை பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளம்னு பார்த்த மாதிரி நம்ம அவுட்டர் லூப் அது வந்துட்டு கடைசியில் இருக்கிறது வரைக்கும், கடைசிக்கு முன்னாடி வரைக்கும் போகும். அதுக்கப்புறமேட்டு இன்னர் லூப் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த எந்த எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கு அடுத்ததுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் போகும். இதை வந்து கம்பேர் பண்ணி இந்த மேக்ஸ்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம இந்த சப்ராக்ட் பண்ணுற இந்த அடுத்த இருக்கிறதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுற இந்த வேல்யூ வந்துட்டு மேக்ஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ அந்த மேக்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, நம்ம சப்ராக்ட் பண்ணுற வேல்யூ மேக்ஸை விட அதிகமாக இருந்துச்சு, மேக்ஸ் வந்து அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மேக்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவோம். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, இது ரன் பண்ணோன்னா இது வந்து O(n)² வரும். பிகாஸ் நமக்கு 2 லூப் இருக்குது. அப்புறமேட்டு இது வந்து ஒருவேளை கடைசியில் இருக்குது, லோவஸ்ட் வேல்யூ வந்து கடைசியில் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம n² டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அதனால் நமக்கு இது O(n)² வரும். இப்போது டெஸ்ட்டு பாஸ் ஆகிடும், பட் சப்மிட் பண்ணும்போது டைம் லிமிட் எக்ஸீட் எரர் வரும் பிகாஸ் O(n)²னால. ஸோ இப்போது இதை பார்த்தோன்னா டைம் லிமிட் எக்ஸீட் எரர் இருந்துச்சு. ஸோ இப்போது இதை இன்னும் எப்படி ஆப்டிமைஸ்டாக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த எடுத்துக்கலாம், கொடுத்துருக்க லிஸ்ட்டே எடுத்துக்கிறோம். இப்போது இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது கீழே x-axisல இருக்கிறது டேஸ்னும் y-axisல இருக்க வேல்யூஸ்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்போது ஃபஸ்ட்டு 7 இருக்குது, நெக்ஸ்ட் 7 ஹையஸ்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து எங்கே விற்றாலும் இது வந்துட்டு இதாகாது, ப்ராஃபிட் நம்மளால் மேக் பண்ண முடியாது. அதுவே நம்ம இங்கே 2ல் வாங்கிட்டு செகண்ட் டேயில் 1ல் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டேயில் 5ல் விற்றாலும் ப்ராஃபிட் தான். அதுக்கு அடுத்த டேயில் 3ல் விற்றாலும் ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் டேயில் 6ல் விற்றாலும் ப்ராஃபிட் தான். இதில் எப்போ எங்கே வாங்கிட்டு எங்கே விற்றா ப்ராஃபிட்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா, ஹையஸ்ட் வேல்யூ எப்போ வரும்னா நம்ம லோவஸ்ட் பாயிண்டில் வாங்கிட்டு ஹையஸ்ட் பாயிண்டில் விற்றாதான். இதுதான் இங்கே தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கேருந்து இங்கே வாங்கிட்டு இதையும் இங்கே வாங்கிட்டு இங்கே விற்றா அப்படி பண்ணோன்னா, ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோன்னா இதுக்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ பிகாஸ் வி பாட் அட் த லோவஸ்ட் பாயிண்ட் அண்ட் செல்லிங் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ
இப்போ இல்லை நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். லோஸ்ட் பாயிண்ட்ல வாங்கிட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்ல விற்கும்போது ப்ராஃபிட், லோ பாயிண்ட்ல வாங்கிட்டு பேசிக்காவே ப்ராஃபிட் எப்போ வரும்னா, அடுத்து இருக்கிறத விட இது வந்து முன்னாடி வந்துட்டு இது கம்மியாக வாங்குற ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராஃபிட்டே வரும். அந்த ப்ராஃபிட்டுமே நம்ம வந்து லோவஸ்ட் பாயிண்ட்ல வாங்கும்போது தான் வரும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, 0லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சுட்டு அடுத்து இருக்க வேல்யூவை சப்ராக்ட் பண்ணலாம். பிகாஸ் அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது அந்த நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு அடுத்து இருக்கிறத கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு மேக்ஸ் வேல்யூ கம்பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதோட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு இப்போ வர்றது ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மேக்ஸ் வேல்யூ வந்து இதோட கம்பேர் பண்ணி இது வந்துட்டு மேக்ஸ் வேல்யூ இனிஷியலாக 0 இருக்குன்னா 0 விட இது வந்து ப்ராஃபிட் தான். ஸோ வந்து இதை வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இனிஷியலாக ஸ்டார்ட் வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகும்போது இங்கே இது செல்லிங் ப்ரைஸ் மட்டும் அடுத்து மூவ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இதுக்கும் இதோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இதை மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ப்ராஃபிட் வந்து முன்னாடி இருந்ததை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை மேக்ஸ் வேல்யூ அப்டேட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து போகும். இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா இதுக்கும் இப்போவும் பார்த்தா ஸ்டார்ட் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஸ்டார்ட் இஸ் ஸ்டில் தேர். நம்ம வந்து கம்பேர் பண்ணுறது மட்டும் அடுத்தது கம்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்டேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வேல்யூ போவோம். இதுவும் வந்துட்டு இதாக தான் இருக்குது. என்னது, இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. பட் வந்துட்டு இந்த கம்பேர் பண்ணுற ப்ராஃபிட் வந்துட்டு ஏற்கனவே இந்த பீக் டிஃப்ரென்ஸை விட இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால மேக்ஸ் அப்டேட் பண்ண மாட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, இங்கே வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ப்ராஃபிட் கம்மி. ஸோ ப்ராஃபிட் கம்மிங்கிறப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டார்ட் வேல்யூ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் பேசிக்காக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஒரு வேல்யூ அதை விட அதிகம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் ப்ராஃபிட் இருக்குது, இல்லை இங்கே ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கேருந்து இங்கே கம்பேர் பண்ணுறதை விட இங்கேருந்து கீழேருந்து மேலே கம்பேர் பண்ணுறது ஈஸி தானே. ஈஸினா மீன்ஸ் கீழே அதை விட லோவஸ்ட் பாயிண்டில் கம்பேர் பண்ணுறது ப்ராஃபிட் அதிகம். ஸோ அதனால் நம்ம லோவஸ்ட் பாயிண்ட்டை பார்த்தா மட்டும் நம்ம வந்துட்டு இதை இந்த பையிங் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது அதை வந்து மைனஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், if we see the lower value than the previous buying value, then we'll update that. இல்லைன்னா நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இந்த செல்லிங் வேல்யூ மட்டும் கண்டினியூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா செல்லிங் வேல்யூவை மட்டும் கம்பேர் பண்ணி நம்ம வந்து எது டாப் மோஸ்ட்டோ அதை இது பண்ணுவோம். இப்படி பண்ணுற மூலிமா நம்மளால ஈஸியாக ஒரே ஐட்ரேஷனில் நம்மளால அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிட முடியும். பார்த்தோன்னா இதுதான். ஸோ இது வந்து கமெண்ட் பண்ணிடலாம். பார்த்தோன்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக பை வேல்யூ 0, ஏன்னா இனிஷியலாக 0ல் இருக்கும்போது எதுவும் ஆகாது. ரெண்டுமே 0ல் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு 0னும் செகண்ட் செல்லு வேல்யூவை அடுத்ததும் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாங்குகிற வேல்யூ விற்கிற வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்குகிற வேல்யூ அப்போ வந்துட்டு ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணுவோம். நம்ம ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணிவிட்டு அதாவது வாங்குகிற வேல்யூ விற்கிற வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இதை ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு விற்கிற வேல்யூ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். அதுதான் பண்ணுறோம்.
வாங்குற வேல்யூ விற்கிற வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்டை நம்ம கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி மேக்ஸ் ப்ராஃபிட் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் விற்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம். அதுவே வாங்குற வேல்யூ விற்கிற வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லாஸ் நமக்கு. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பை வேல்யூவை அந்த எந்த செல் வேல்யூவோ அதோட அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் விற்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி இது போய் அடுத்த இது கம்பேர் பண்ணுறது ஆரம்பிச்சிருவோம். டில் வந்துட்டு அந்த விற்கிற வேல்யூ வந்துட்டு எண்டை ரீச் விற்கிற வேல்யூ எண்டை ரீச் பண்ணுற வரைக்கும். பிகாஸ் எனிவே நம்ம வந்துட்டு இது அலோவ் பண்ண போகிறதுல எதனா பை வேல்யூ வந்துட்டு செல் வேல்யூவை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. அப்படி பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு விற்றுட்டு அப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஷார்ட் பொசிஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அது வந்து இங்கே அலோவ் இல்லை. ஸோ அதனால நம்ம இதை கம்பேர் பண்ணிவிட்டு அந்த செல் வேல்யூ இந்த ப்ரைஸோட லென்த்தோட லெஸ்ஸாக இருக்கிற வரைக்கும் நம்ம இது கம்பேர் பண்ணிவிட்டு மேக்ஸ் ப்ராஃபிட்டை இது பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். அது வேணாம் we can then next is பார்க்கும்போது இது ஒர்க் ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நாளைக்கு பார்க்கலாம்.